அண்ணன் ஒன்றை பிஸ்கட் எடுத்துக்கிறேன். 7 கழுத வயசாகுது நாய்கிட்ட போய் பிஸ்கட் பிடிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க தொப்பளை சொல்லி பாரு ஊசியை போடுவோம். ஏப்பா அந்த நாய்க்கெல்லாம் அதெல்லாம் கரெக்டா ஊசி போட்டுதே ஓனர்லாம் வச்சிருக்கா. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. நீ வேற அவன் சொல்றதை கேளுங்க. ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டுங்க. ஏப்பா இத்திரூண்டு கீரல் போட்டதுக்கா பெருசா என்ன ஆயிர போகுது? போங்க அமுத. பெருசா ஒன்றும் ஆகாது. முதல்ல நாய் கடிச்ச இடத்துல வலி இருக்கும், அதுக்கப்புறம் காய்ச்சல் வாந்தி வரும், அதுக்கப்புறமா வந்து இந்த தண்ணி சாப்பாடு இதெல்லாம் குடிக்கவே முடியாது. தண்ணியை பார்த்தாலே தொண்டெல்லாம் இறுகி போய் அப்படியே மூச்சுலாம் விட முடியாத மாதிரி ஆயிடும். வெளிச்ச பார்த்தாலே பயப்படுவீங்க. அதுக்கப்புறம் யாருன்னா போனா அவங்கள துரத்தணும்னு தோணும். ஒரே பதட்டமா இருப்பீங்க. வலி போறோம், கடைசியா உயிர் போயிடும். வாய முடியாம வீட்டு நாய் ஒரு சின்ன கீரல் போட்டிருக்கு, அதுக்கு என்ன இவ்வளவா நடக்கும்? அண்ணா இப்ப வீட்டு நாய் நம்மள கடிச்சிடுச்சு, லைட்டா கீறிடுச்சு, இப்ப கடிச்சு விட்டுச்சு, அதோட பல் தடை இருக்கு, ஆனா ரத்தம் வரல. இப்ப இந்த மாதிரிலாம் இருந்தா நம்ம ஊசி போடணுமா போடக்கூடாதா இதை பத்திலாம் சொல்றேன், கவனமா கேட்டு தெரிஞ்சுங்க. நல்லா எடுத்து சொல்லு. நாய்கிட்ட இந்த பிஸ்கட்டை பிடிச்சி தின்னுட்டு இருக்காரு. வசிக்குதுல அண்ணே இந்த நாய் கடிகளே 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. இப்ப முதல் கேட்டகரி எடுத்துக்கிட்டா இப்ப நம்ம நாய் கூட சும்மா விளையாடிட்டு இருப்போம். விளையாடும் போது அது என்ன பண்ணா நம்மள சும்மா அப்படி நக்கி விளையாடும். இப்ப அந்த மாதிரிலாம் பண்ணா நம்ம ஊசி போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இதுவே வந்து நமக்கு அடிபட்டிருக்கு, அந்த காயத்து மேல நாய் நக்கிச்சுன்னா வந்து பார்த்தா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப கேட்டகரி 2 இருக்கு. இதுல என்னன்னா வந்து நம்ம கூட நாய் விளையாடிட்டு இருக்கோம், அதோட பல்லு பட்டுரும், அந்த தடெல்லாம் பதிஞ்சிடும், ஆனா ரத்தம் வராது. அப்ப ஊசி போட வேணாம்ல. இப்படிதான் நிறைய பேர் தப்பா நினைச்சிருக்கீங்க. அந்த மாதிரி நாயோட பல் தடம் பட்டாலும் கண்டிப்பா ரேபிஸ் வேக்சின்ன்றது போட்டே ஆகணும். இப்ப 3வது கேட்டகரி எடுத்துக்கிட்டா வந்து இப்ப நாய் வந்து கடிச்சிரும், அந்த இடத்துல லைட்டா ரத்தம் வரும். அப்படி லைட்டா ரத்தம் வந்தாலும் கண்டிப்பா வேக்சின் போடணும். அதிகமா கடிச்சு அப்படியே சதெல்லாம் பிஞ்சிருந்தா தான் வேக்சின் போடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. லைட்டா பட்டு ரத்தம் வந்தாலும் கண்டிப்பா வேக்சின் போட்டே ஆகணும். அப்படி சொல்றா கேட்டுக்கிட்டீங்களா? ஒழுங்கா வாங்க தொப்பளை சுத்தி 11 ஊசி போட்டே ஆகணும். நீ சொல்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போடணுன்றதுல கரெக்ட் தான் பண்ணியா, ஆனா வந்து இந்த தொப்பளை சுத்தி 16 ஊசி போடுவாங்கன்னு சொன்ன பத்தியா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பாத்தியா படிச்ச புள்ள நிரூபிச்சிட்டான். நீ என்ன இருக்கியே என்னடா சொல்ற? தொப்பளை சுத்தி 11 ஊசி போடானாமா? ஆமாண்டா. இதை பத்திலாம் டாக்டர் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில டாக்டர் வந்து இதுக்கு முன்னாடி அந்த காலத்துல அப்படிலாம் போட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு சில டாக்டர்ல என்ன சொன்னாங்கன்னா வந்து சும்மா மக்களை பயன்படுத்துறதுக்காக ஒரு விழிப்புணர்வா இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரிலாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரிலாம் இப்போ இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்பெல்லாம் நாய் கடிச்சதுன்னா ஒரே ஒரு ஊசி தான் போறாங்க. இது 5 தவணையா போறாங்க. இப்போ நாய் கடிச்ச முதல் நாள், 3வது நாள், அப்புறம் 7வது நாள், 14வது நாள், 28வது நாள், இப்படி 5 தவணையா போறாங்க. இப்போ நாய் கடிச்சு பயங்கரமா இருந்ததுன்னா 90வது நாள் 6வது தவணை ஊசியும் போறாங்க. இப்போ உண்ணாத சுருக்கி 4 தவணையாவும் மாத்திட்டாங்க. நாய் கடிச்சு சதைக்குதெல்லாம் ஒரு சில பேருக்கு பயங்கரமா வந்துடும். அந்த இடத்துல வந்து ரேபிஸ் இம்யூனோகுளோபின் அப்படின்ற இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இது எதுக்காக போறாங்கன்னா, இந்த ரேபிஸ் வைரஸ் வந்து அப்படியே உடம்புல பரவாம அந்த இடத்துல இந்த இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தா அழிச்சிடும். அதுக்காக தான் இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இதை நாய் கடிச்சு 24 மணி நேரத்துக்குள்ள போட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்றாங்க. கடிலாம் பயங்கரமா இருந்ததுன்னா அந்த மாதிரி நேரத்துல இதை போடுவாங்க. இதெல்லாம் கரெக்டா கேட்டு போட்டுங்க. அப்ப நமக்கு அந்த அளவுக்குலாம் பெருசா கடி கிடையாது, அதெல்லாம் செய்ய தேவையில்லை. நீங்க அந்த ஊசி போட தேவையில்ல. ஆனா ஏதோ 4 தவணையா போடணும்னு சொன்னல, அதை போட்டே ஆகணும். வேற சரி அதுல ஒரு 2 ஊசியை போடுவாங்க. சின்ன பிள்ளைல ஊசினா பயப்பா, நீ வேற புரிஞ்சுக்காம. இந்த இடத்துல தானே நிறைய பேர் தப்பு பண்றாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auravil ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.